வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். கேள்விப்பட ஸ்கேரியா இருக்கும். ஆனா நம்புங்க, இதோட கோர் ஐடியா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கும் லைஃப் லாங் மறக்காம இருக்கிறதுக்கும் சிம்பிளா எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். ரெடியா? வாங்க உள்ள போவோம். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸோட பிளான் என்னன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக்கிங் இன்ட்ரோடக்ஷன். ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் தி எலக்ட்ரிக் ஹில் அனாலஜியை வச்சு கான்செப்டை மனசுல பதிய வைப்போம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் பார்க்கணும்ல, அதை பார்த்து ஒரு சின்ன கால்குலேஷனும் பண்ணுவோம். அப்புறமா எக்ஸாம்ல எல்லாரும் பண்ற தப்பு, அதை அவாய்ட் பண்றது எப்படின்னு சொல்றேன். ஃபைனலி ஒரு சூப்பர் சம்மரி அண்ட் அடுத்து என்னன்னு பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அ ஷாக்கிங் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நீங்க டெய்லி பார்க்குற ஒரு விஷயம்தான், ஆனா அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ஹை டென்ஷன் பவர் லைன்ஸ் பாத்திருக்கீங்களா? அதுல thousands of volts கரண்ட் போகும். ஆனா எப்பவாவது பாத்திருக்கீங்களா, சின்ன சின்ன குருவிலாம் ஜாலியா அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கும், அதுக்கு ஷாக் அடிக்கிறதே இல்ல. ஆனா இப்படி thousands of volts இருக்கே. சோ இந்த கேள்விக்கான பதில், அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்குள்ள ஒளிஞ்சிருக்கு. கம் ஆன், லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட். ஓகே, அந்த குருவி சேஃபா இருக்கிறதுக்கான ரீசனை தேடுறதுக்கு முன்னாடி பொட்டென்ஷியல்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிப்போ, ஒரு சூப்பர் சிம்பிள் அனாலஜி. வாங்க அது தி எலக்ட்ரிக் ஹில்னு சொல்லுவோம். பிசிக்ஸ்ல எப்பவுமே ஒரு கான்செப்ட் கஷ்டமா இருந்தா அதை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணணும். சிம்பிள். இப்போ கிராவிட்டியை யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கல்லை தூக்கி ஒரு மலை மேல வைக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க கிராவிட்டிக்கு எதிரா ஒரு வேலை செய்றீங்க, ரைட்? அந்த ஒர்க் அந்த கல்லுல பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். எக்ஸாக்ட்லி அதே ஐடியா தான் இங்கேயும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிரா ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நீங்க தள்ளிட்டு போனா நீங்க செஞ்ச அந்த வேலை, அதாவது ஒர்க் டன், அந்த சார்ஜ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். சிம்பிள் as that. இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். பாருங்க, கிராவிட்டில மாஸ் தான் மெயின் கேரக்டர், ரைட்? இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அது சார்ஜ். அங்க மலையோட ஹைட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா, இங்க அதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், யானி வி. அங்குள்ள கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, யானி யூ. ஸோ தி மெயின் டேக்அவே என்ன தெரியுமா? கிராவிட்டிக்கு மலையோட உயரம் எப்படியோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இட்ஸ் லைக் அன் எலக்ட்ரிக்கல் ஹைட். அண்ட் ஒரு பால் எப்படி மலை மேலேருந்து கீழே உருண்டு வருமோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எப்பவுமே ஹை பொட்டென்ஷியல் இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகும். இவ்வளோதான் கோர் ஐடியா. ரைட். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஹில் ஐடியா மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா சூப்பர் டூல். ஆனா எக்ஸாம் பேப்பர்ல போய் மலை கல்லுன்னு எழுத முடியாதுல்ல. சோ மார்க்ஸ் வாங்குறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். லெட்ஸ் லுக் அட் தி ஒஃபிஷியல் NCERT டெஃபினிஷன். இங்க பாருங்க, இதுதான் நம்ம NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே எழுதணும். அப்பதான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. Electrostatic potential, V, at any point in a region with an electrostatic field is the work done in bringing a unit positive charge without acceleration from infinity to that point. ஓகே, பார்க்க பெருசா இருக்கு, பயந்துடாதீங்க. இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு இப்ப பாத்திரலாம். பேசிக்கலி அந்த பெரிய டெஃபினிஷனோட ஒன் லைன் சம்மரி தான். இட்ஸ் ஜஸ்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி per யூனிட் சார்ஜ், அவ்வளோதான். ஒரு பாயிண்ட்ல இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி யூவை அந்த சார்ஜ் கியூவால டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், வி. ஸோ த கோல்டன் ஃபார்முலா இஸ் V ஈக்குவல்ஸ் U டிவைடட் பை Q. சிம்பிளா முடிஞ்சிச்சு. வாங்க அந்த டெஃபினிஷனை இப்போ பீஸ் பை பீஸா உடைச்சு பார்ப்போம். முதல்ல அது என்ன? ஒர்க் டன். யார் மேல? ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் மேல, அதாவது ஒரு +1 கூலம் சார்ஜ். எங்கிருந்து கொண்டு வரும்? இன்ஃபினிட்டிலிருந்து. பிசிக்ஸ்ல இன்ஃபினிட்டியை தான் நம்ம 0 லெவலா எடுத்துக்குவோம். எங்க கொண்டு வரும்? ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்க்கு கொண்டு வரும். சோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன கிடைக்குது? அந்த பாயிண்டோட எலக்ட்ரிக்கல் ஹைட். பாத்தீங்களா? திரும்பவும் அந்த மலை அனாலஜிக்கே வந்துட்டோம். See, it all connects. ஆல் ரைட், இப்போ டெஃபினிஷன் தெளிவா புரிஞ்சிச்சோன்னு நினைக்கிறேன். சோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இந்த ஐடியாவை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்றது, ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் மூவ் ஃப்ரம் தி ஐடியா டு தி கால்குலேஷன். இங்க லாஜிக்கா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. பொட்டென்ஷியல் எனர்ஜி யூன்னு சொல்றது அது நீங்க வைக்கிற டெஸ்ட் சார்ஜ் கியூவை பொறுத்து மாறும், அப்படிதானே? ஆனா நமக்கு வேண்டியது அந்த சார்ஜோட எனர்ஜி இல்ல. நமக்கு வேண்டியது அந்த லொகேஷனோட ப்ராப்பர்ட்டி. அந்த இடத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னு தெரியணும்.
அதுக்காக தான் நம்ம அந்த எனர்ஜியை சார்ஜால டிவைட் பண்றோம். சோ இப்ப கிடைக்கிற V இருக்கே, அது நீங்க கொண்டு வந்த சார்ஜை டிபெண்ட் பண்ணுது. அது அந்த பாயிண்ட் இன் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் லைக் மலையோட உயரத்தை மெஷர் பண்ற மாதிரி நீங்க தூக்கிட்டு போற கல்லோட எனர்ஜியே இல்ல. புரியுதா? ஒரு குவிக் எக்ஸாம்பிள் பாத்திரலாமா? சப்போஸ் ஒரு 5 கூலும் சார்ஜை இன்ஃபினிட்டியிலிருந்து ஒரு பாயிண்ட்க்கு கொண்டு வர நீங்க 100 ஜூல்ஸ் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாயிண்டோட பொட்டென்ஷியல் என்ன? ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா என்ன? V ஈக்குவல்ஸ் ஒர்க் டன் per சார்ஜ். ஸோ 100 ஜூல்ஸ் டிவைடட் பை 5 கூலம்ஸ் என்ன வரும்? 20 ஜூல்ஸ் per கூலம். அதுதான் 20 வோல்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ வரப்போற செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல நிறைய பேர் தெரிஞ்சதே மார்க் விடுற ஒரு சைலண்ட் கில்லர் தப்பு இது. அத பத்தி இப்ப பாப்போம். சோ பி வெரி கேர்ஃபுல். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவும் பண்ற காமன் மிஸ்டேக் இதான். எலக்ட்ரிக் ஃபீல்ட படிச்சுட்டு அதே மாதிரி பொட்டென்ஷியலும் வெக்டார்னு நினைச்சுக்கிறது. நோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வெக்டார், அதுக்கு டைரக்ஷன் இருக்கும். ஆனா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார், அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான், அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ இருக்கும். ஆனா டைரக்ஷனே கிடையாது. இந்த வித்தியாசத்தை மனசுல நல்லா ஆழமா பதிவு பண்ணிக்கோங்க. இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் மெமரி ஹுக் சொல்றேன். இப்போ உங்க ரூமோட டெம்பரேச்சருக்கு ஏதாவது டிரெக்ஷன் இருக்கா? நார்த் பக்கம் 25 டிகிரி, சவுத் பக்கம் 20 டிகிரின்னு எப்பவாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. டெம்பரேச்சருக்கு டிரெக்ஷன் கிடையாது. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் பொட்டென்ஷியலுக்கும் டைரக்ஷன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் அட் தட் லொகேஷன். அவ்வளவுதான். சோ நம்ம இப்போ அனாலஜி பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், கால்குலேஷன் பார்த்தோம், காமன் மிஸ்டேக்கும் பார்த்தோம். எல்லா பீசஸும் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. வாங்க இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பிக் பிக்சரா பார்ப்போம். இந்த கான்செப்ட் பிசிக்ஸ்ல ஏன் இவ்ளோ முக்கியம், இது அடுத்த என்ன டாபிக் வழிவகுக்குதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், இந்த கான்செப்ட் எங்கிருந்து வருது? ரிமெம்பர், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோமே, கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க். அங்கிருந்து தான் இது டிரைவ் ஆகுது. செகண்ட், இது எங்க கூட்டிட்டு போகுது? இதுதான் வோல்டேஜுக்கு ஃபவுண்டேஷன். நம்ம அடுத்த யூனிட்ல படிக்க போற கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட பேஸே இதுதான். சோ இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரிட்ஜ் டாபிக். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு படிச்சதோட கீ டேக்அவேஸ், மறக்கவே கூடாத பாயிண்ட்ஸ் என்னன்னு பாப்போம். 1. Potential or V is basically the electrical height of a point in space. 2. அது work done per unit charge. Formula V equals W by Q. 3. The most important point, அது ஒரு scalar quantity. Direction பத்தி கவலைப்படவே தேவையில்ல. And 4. அதோட யூனிட் volts or joules per coulomb. இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல கேட்ட கேள்விக்கே திரும்பி வருவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த குருவி ஏன் சேஃபா இருக்குன்னு. அது ஒரே வயர்ல உட்காரும்போது அதனோட 2 காலுக்கும் இடையில பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸே இருக்காது. ஆல்மோஸ்ட் 0. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லாட்டி கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சிம்பிள். ஆனா ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின், ஒருவேளை அந்த குருவி அதனோட ஒரு கால ஒரு வயர்லயும் இன்னொரு கால பக்கத்துல இருக்கிற இன்னொரு வயர்லயும் வச்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு படிச்சதை வச்சு அந்த பதில சொல்ல ட்ரை பண்ணு.